Hi everyone, welcome to all my channel. நம்ம இப்போ ப்ளவுஸில் மாடல் ப்ளவுஸ் தைக்க போகிறேன். இதில் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் ப்ளவுஸ் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம மாடல் வந்து கட் பண்ணியும் தைக்கலாம், கட்டிங் பண்ணியும் நம்ம மாடல் தைக்கலாம். அது இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் நான் மாடல் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன், பேக் சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் நான் ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். ஜாயின் பண்ணி வச்சுட்டு நான் லேஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கு. அப்புறம் ப்ளவுஸ் பிட்டு போக நான் அதில் சாரியிலேருந்து கொஞ்சம் கிளாத் நான் எடுத்திருந்தேன். அந்த சாரியிலேருந்து நான் கிளாத் எடுத்து அந்த சாரியில் உள்ள கிளாத்தில் வச்சு நான் டிசைன் கொடுத்தேன். நான் அந்த முக்கோணம் மாதிரி இந்த ஷேப்புக்கு முக்கோணம் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் 2 ஃபோல்டு பண்ணணும். அந்த டிசைன் நம்ம எடுத்துடலாம். இந்த டிசைன் நான் நிறையா வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டேன். எடுத்து மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்து அதை எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் இருக்கும், அதை ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு அந்த பீஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த பீஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே நான் வச்சுருந்தேன். வச்சு நான் ஃபஸ்ட்டு நெக்கை ஒட்டி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் லேஸ், இது வந்து நீங்கள் 1/4 இன்ச் லேஸ் வச்சிங்க அப்படின்னா அந்த பீஸ் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் உள்ள தும்பு நூல் எல்லாம் வெளியே தெரியும். சில கிளாத் வந்து ரொம்பவே நூல் தெரியும். அந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணனாலும் சின்ன பத்தி ஏதாவது வச்சுக்கிட்டு, இல்லைன்னா கேண்டில் ஏதாவது வச்சுக்கிட்டு, கேண்டில் வைக்கணும்னா சின்ன பத்தி ஏதாவது வச்சுட்டு அதை எஜ்ஜில் நீங்கள் லைட்டாக வாட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த தும்பு ஃபுல்லாக ஸ்விங் ஆகி நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த தும்பு ஃபுல்லாக தெரியும். 2வது 1/4 இன்ச் லேஸ் இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணும்போது 1/4 இன்ச் லேஸ் யூஸ் பண்ணாங்க டிசைனுக்கு. நான் இது 1/2 இன்ச் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீஸை ஃபுல்லாக நான் வச்சு பேக் நெக்லேருந்து பேக் ஷோல்டர், லெஃப்ட் சைடு ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் நெக் ஷோல்டர் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இது ஃப்ரண்ட் நெக்கு ஃபுல்லாக வச்சு இந்த டிசைனை வச்சு லேஸை வச்சு என்ன பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டும் அதுக்கு மேலே, அதாவது இந்த பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லேஸை வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி நான் நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நான் அந்த லேஸ்க்கு அடியிலேயே அந்த பீஸை வச்சு நான் அப்படியே கொண்டு வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நீங்கள் டபுள் ஸ்டிச் போடணும். 1/2 இன்ச் லேஸு 1/4 இன்ச் லேஸாக இருந்தாலும் நீங்கள் டபுள் ஸ்டிச் போடணும். இது நான் 1/2 இன்ச் லேஸு, அதனால் நான் டபுள் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுக்கிட்டேன். இதில் ஒரு பீஸ் வந்து நோண்டுச்சு. ஸோ 1/2 இன்ச் லேஸாக இருந்தாலும் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா நீட்டாக உங்களுக்கு இருக்கும், எலும்பாமல் இருக்கும். இதில் டபுள் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாடலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் நீங்கள் ட்ரையாங்கிளும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன ஃபோல்டு மாதிரி நீங்கள் லேஸையுமே நீங்கள் ரோப் வைக்கிறீங்களா, அந்த ரோப் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம டிசைன் வந்து ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சாலே என்னென்ன மாடல் வைக்கலாம் அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்க தெரியணும், ப்ளவுஸ் கற்றுக்கோங்க. ப்ளவுஸ் கற்றுட்டிங்க அப்படின்னா மாடல் ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக பண்ணிடலாம். அது ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ப்ளவுஸ் தைக்கிறதே ஈஸி தான், அதை நீங்கள் பழகிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த லேஸை வச்சே தான் நான் டிசைன் வச்சேன். கஸ்டமர் வந்து மாடல் விருப்பப்படுவாங்க, ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக ரொம்ப கொஞ்சம் தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே சாரிலேருந்து எடுத்தேன்னா சாரி கட்டையாயிரும். அதனால் நான் தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு நான் கையில் வந்து லேஸ் வச்சு டிசைன் கொடுத்துட்டேன். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துட்டு, என்னென்னா அவங்களுக்கு கோபி ஷேப்லலாம் நான் டிசைன் கொடுத்துருக்கேன். அதனால் இதில் ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். பேக் சைடு நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பீடு வச்சுட்டு அந்த 2 லேஸு கடையிலையும் நான் பீடு வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் கொடுங்க, என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெக்கை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக சிம்பிளாக அழகாக நீட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.